எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, நபி, இவங்க எல்லோரும் கடவுளோட அதிகமாக அந்த மதத்தினரால் மதிக்கப்படுறவங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள்கிட்ட போய் அல்லாவை என்ன வேணாலும் திட்டுங்களாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நபி அவன் சொல்லி பாருங்க, கொலை பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல அவ்வளோ ஒரு அன்பு, வெறித்தனமான அன்பு நபி மேலே. அதே தான் கிறிஸ்தவர்களுக்கு. பரமபிதாவை என்ன வேணாலும் திட்டுங்க, கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இயேசுவை திட்டி பாருங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி கடவுளை விட அதிகமாக இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்? ஆனால் இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, நபியோ இயேசுவோ, அதாவது குரானுக்கும் நபிக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஒரு பர்சன் கூட சம்மந்தம் கிடையாது. அதேமாதிரி இயேசுக்கும் பைபிளுக்கும் ஒரு பர்சன் கூட சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இயேசு வாய் வழியாக வந்த ஞானத்தை சொன்னது பரிசுத்த ஆத்மா, பரிசுத்த ஆவி அப்படின்றாங்களே, அது சொல்லிச்சு. அதேமாரி கிறிஸ்தவ முஸ்லீம் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க. அது நபியோடது கிடையாது, ஜிப்ரேல் அப்படிங்கிற ஒரு ஆத்மா சொல்லுது. அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லாதனால அவங்க தேவதூதர், அது எப்படி சொல்லுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் அது எப்படியோ சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இப்போ நம்மளுடைய ஆத்மா, அதாவது உயிர், பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கும், இன்னொரு ஆத்மா வந்தாலும் அதே இடத்துல தான் உட்காரும். அப்போ பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா நபிக்கும் முஸ்லீம்களுக்குமே உண்மையிலே எந்த தொடர்பும் கிடையாது. அதான் செம காமெடி. அதாவது அந்த நேரத்தில் கிடையாது. சரி, அதேமாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுக்குமே எந்த சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன எந்த ஞானமும் அவர் சொன்னது கிடையாது. பரிசுத்த ஆவி உள்ளே சொல்லிச்சு. அதேமாதிரி அங்கே ஜிப்ரேல் ஆத்மா தான் சொல்லிச்சே தவிர நபியோடைய வார்த்தையே கிடையாது, குரானோ பைபிளோ எதுவுமே. ஆனால் மகிமையெல்லாம் யாருக்குது? நபிக்கும் இயேசுக்கும் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, ஒரு விஷயம் ஸோ இப்போ ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இப்போ இல்லாட்டினாலும் போக போக வரும். ஏன்னா இப்போ நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் இந்த ஞானத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, என்ன அந்த அதிசயம்னா, இயேசு கொடுத்த ஞானத்தினால கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அதாவது இயேசு உடம்புல பரிசுத்தாவியே கொடுத்த ஞானத்தினால கூட அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதேமாரி நபி மூலமாக ஜிப்ரேல் கொடுத்த ஞானத்தின் மூலமாக முஸ்லீம்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அப்படின்னு கேட்டால் டக்குன்னு புரியாது. இன்னும் அது எப்படி லாபம் இல்லைன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு அதுதான் உயிர், வார்த்தையே கடவுள், அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அமைதியாகி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஏன் லாபம் இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஒரு புக்கு படிக்கிறேன். அந்த புக்கு படித்த உடனே என்னுடைய கேரக்டரே மாறுது. அது வரைக்கும் கோபமாக அப்படி ஆக்ரோஷமாக இருந்தேன். நான் அந்த புக்கு படித்த உடனே அப்படியே சாந்தமாயிட்டேன். அப்படின்னா அந்த புக்குனால எனக்கு லாபம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா என்னை நல்ல விதமாக அது மாற்றிருக்குது. ஆனால் நான் ஒரு புக்கு படிக்கிறேன், புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தமாக இருந்தேன். நான் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் கொலைகாரனா, கற்பழிக்கிறவனா, பொய் பேசுகிறவனா, கொள்ளை அடிக்கிறவனா மாறுறேன். அப்போ அந்த புக்குனால எனக்கு லாபமா? அந்த புக்குனால எனக்கு நஷ்டம்தான், இல்லையா? இன்னொரு புக்கு படிக்கிறேன், அது எனக்குள்ளே எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை. நல்ல விதமாகவும் மாற்றம் ஏற்படுத்தலை, கெட்ட விதமாகவும் மாற்றம் ஏற்படுத்தலை. அதனால் எனக்கு லாபமா? கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரி இருப்பாங்க, படித்தோடனே அப்படியே சுத்தமாக தலைகீழ மாறிடுது, அப்படியே நல்ல விதமாக மாறுறது, இல்லையா? கோபக்காரம் அப்படியே அமைதியாகிறது. இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த புஸ்தகங்களும் பூமியில் கிடையவே கிடையாது. அது வேதங்களாக இருந்தாலும் சரி, புராண கதைகளாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் எழுதுகிற சைக்காலஜி, சயின்டிஃபிக் புக்ஸ், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எதன் மூலமாகவும் மனிதனுடைய குணம், மேன்மை நிலை அடைய 1% கூட வாய்ப்பு கிடையாது. அது எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு திருக்குறள் தெரியுமா அப்படின்வாங்க. மதங்களில் உள்ள வேதங்கள்லேயே இல்லைன்னா திருக்குறளில் எப்படி இருக்கும், இல்லையா? ஏன்னா அவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம். நாம் திருக்குறளை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணுன்னே தெரியாது நமக்கு. அது மத புஸ்தகத்தில் சேர்க்குறதா, என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறது, இல்லையா? ஸோ அதுதான். சரி,
இப்போ சரி, அதை விட்டுடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மொழி உணர்வு இருக்கும்போது அந்த மொழியில் உள்ள ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா, நான் நாஸ்திகன் அடையாளம் படுத்திக்கிறதுக்காக இல்லையா. எந்த மதத்தையும் நான் ஏற்றுக்கலை, பட் ஆனால் அதுக்கு பதில் இது, நான் அனாதை இல்லை, அதுக்கு பதில் இந்த புக்கு இருக்குதுன்னு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறது. சரி, இப்போ இந்த புஸ்தகங்கள்னால முன்னேற்றம் இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் எப்படி தெரியுமா இருந்தேன், இயேசு தான் என்னை மாற்றினாரு, நானும் அப்படி ரவுடியாக இருந்தேன், இயேசு தான் என்னை மனுஷன் ஆக்குனாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க இல்லையா? நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இந்த பிறவி வச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் லாபமே இல்லைன்னு சொல்கிறது இந்த ஒரு பிறவியை வச்சு சொல்லலை, பல பிறவியை வச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் பற்றி புரிஞ்சிக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்னென்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். 5000 வருடத்தில் 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம். ஸோ முதலாக நம்ம பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக தான் இருக்கும். அங்கே நம்ம தேவதைகளாக பிறப்போம். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே தேவதைகளாக நம்ம வாழ்ந்ததுடைய நினைவாக தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அவங்க கடவுள் கிடையாது, நாம தான் தெய்வங்கள். தெய்வம்னா தெய்வீக குணமுடைய மனிதர்கள். அப்படி அங்கே சுகமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், செங்கல் கூட தங்கத்திலே இருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், குணங்கள்லையும் பயங்கர உயர்ந்ததாக இருக்கும். ஸோ சுகமே சுகம் அப்படி இருக்கும். அப்படி இருந்த உலகம் 2500 வருஷம் கழிச்சுனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் வர ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் என்ட்ராக ஆரம்பிக்குது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் அது பேர் சொர்க்கம். அதனால தான் அது எப்போவுமே அமைதியாக ஆனந்தமாக இருக்குது. ஸோ இப்போ துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் காமம், கோபம்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. இதனால தான் துக்கம் வருதுன்னே நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மதங்களை உருவாக்குறோம், வேதங்களை உருவாக்குறோம், நாஸ்திகத்தை உருவாக்குறோம், கம்யூனிஸ்டத்தை உருவாக்குறோம், அமைதியாக சண்டை போடுறோம், ஆயுதம் கொண்டு சண்டை போடுறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அமைதி, அதாவது குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுது. மதங்களும் அவனுக்கு அமைதியை கொடுக்கலை, சித்தாந்தங்களும் அமைதியை கொடுக்கலை, எதுவுமே அமைதியை கொடுக்கல, ஆயுதமும் அமைதியை கொடுக்கல. ஸோ நாளுக்கு நாள் குழப்பம் அதிகமாகுது, துக்கம் அதிகமாகுது. ஸோ கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் வரார். துக்கத்தின் உச்சத்தில் மனுஷன் இருக்கும்போது வரார். அதுதான் இப்போ இன்றைய நேரம். அது எல்லாரையும் பாருங்களாம், கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானோ, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறானோ, ஆனால் யாருனாவது நிம்மதியாக இருக்கிறானே? யோசிச்சு பாருங்கள், யாராவது நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நடிகர்களை சொல்லலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் இருக்குது. அவங்க பேசும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கோபம், அந்த ஒரு இல்லையா, எவ்வளோ பிரச்சனை வருது அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், குழந்தை கற்றுது பாருங்கள், அது கூட துக்கத்தில் தான் இருக்குது இல்லையா? சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் வரார். கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருஷம். அது முடிஞ்சோடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அது முடிஞ்ச உடனே சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நரகம் முடிஞ்ச உடனே சொர்க்கம், பாதி சொர்க்கம் பாதி நரகம், அடுத்தது சொர்க்கம், அடுத்தது நரகம், அடுத்தது சொர்க்கம், இப்படியே திரும்ப திரும்ப சுற்றுது இந்த காலச்சக்கரம். இப்போ இறைவன் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு இதே வீடியோவை 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துலேயும் இந்த நேரம் நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க. நானும் இதே இடத்துல இருந்து இதே தான் எடுப்பேன். இப்போ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குப்பாங்க, எவ்வளோ மெய்சிலிருப்பாக இருக்குப்பாங்க. சொல்கிறது இறைவன், மனிதன் கிடையாது. மனிதனுக்கு உண்மை தெரியாது, இறைவனுக்கு பொய் தெரியாது. இல்லாட்டினா ஒரு ஸ்லேட்டில் ஃபுல் ஞானத்தை சொல்ல முடியுமா? எந்த மதத்துக்காரங்களாவது அல்லது சயின்டிஸ்ட்டாக சொல்ல முடியுமா? இது தாண்டா உலகமே, இப்படி தாண்டா ஆரம்பிச்சிது, இப்படி தாண்டா நடக்குது, இப்படி தாண்டா போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ கடவுள் தான் சொல்கிறார். ஸோ இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய உயிர், ஆத்மா, அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா உடலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம் தான் இது. இதைத்தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. இது எப்போவுமே செம்பொன் நிறமாக இருக்கும். பகல் இரவு எதுவுமே அங்கே கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய ஆத்மாவில் சின்ன நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கும். அங்கே தான் இறைவனும் இருக்கிறார். அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவரை பரமபிதான்றாங்க. ஆனால் அவருடைய உண்மையான பேர் சிவன். அவரை தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் இது வரைக்கும் பூமிக்கு வந்ததே இல்லை, கடைசியில் மட்டும்தான் வர்றார். மற்றபடி நபி வந்தது, கிறிஸ்து வந்தது, புத்தர் வந்தது, இவங்க எல்லாம் மதத்தை உருவாக்க வராங்க. அந்த மதத்தினாலே கலவரம் நடக்குது. அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை இன்னும் நரகமாக தான் ஆக்கிச்சு அவங்க கொடுக்குற வழி. ஆனால் இறைவன் வர்றது மதத்தை உருவாக்க இல்லை,
நரகம் முடிஞ்சு சொர்க்கம் உருவாக போகுதுன்ற செய்தியை கொடுத்து சொர்க்கத்துக்கு தயார்படுத்த சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி வர்றார். ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் தான் அங்கே ஒவ்வொரு மதத்திலையும் வெளிப்படுது. அடுத்த இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பனும், இந்த கடைசி 100 வருஷம் சங்கம் யுகம், இறைவனும் குழந்தைகளும் சங்கமிக்கிற, அதாவது சந்திக்கிற யுகம். இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை எடுக்கிறது நமக்கு ஆழமாக பதியுது புத்தியில். ஸோ அது அது அடுத்தது சொர்க்கத்தில் போயிடும். சொர்க்கத்தில் மதம் இருக்காது, வேதம் இருக்காது, கோயில் இருக்காது, எதுவுமே இருக்காது. கடவுளே நினைக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். கொஞ்சமாவது கஷ்டம் இருந்தால் தானே கடவுளை நினைப்போம். அங்கே கஷ்டமே இருக்காது. ஸோ நரகத்துக்கு வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் இறைவனை நினைக்கிறோம். அப்போ தான் கோயில், வேதங்கள் எல்லாமே எழுதுகிறோம். அது எப்படி வருது அப்படி யோசித்து எழுதுகிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கோங்க, யோசித்து இந்த உலகத்தை அடிமையாக்குறதுக்குன்னு எழுதுகிறாங்க. அப்படிலாம் யாரும் எழுதலை. அது தானாக வெளிப்படும். கனவு வர மாதிரி, கனவு அப்படி யோசித்து பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த நேரம் எழுதணுன்ற உந்துதல் சிலருக்கு தோணும், அப்படி எழுதுகிறாங்க. அதில் இறைவன் கொடுக்குற ஞானம் கொஞ்சோண்டு வெளிப்படும். மற்றது எல்லாம் சாத்தானுடைய வழி தான். எல்லா மதத்துலேயும் எக்ஸப்ஷனே கிடையாது. மதங்களே சாத்தானுடைய படைப்பு தான். அதனால தான் துக்கம் கொடுக்குது. ஆனாலும் அதில் இறைவனுடைய ஞானமும் கொஞ்சம் 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 அப்படியே ஸ்லைட்டாக பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிருக்கும். ஸோ அதில் அதிகமாக இறைவனுடைய ஞானம் உள்ளது கீதை. அப்படின்னா ஃபுல்லாகவே இறைவனுடைய ஞானம் கிடையாது, அதிகமாக. மற்ற பைபிள், குரான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். மகாபாரதம் எல்லாமே முதலாக கீதை தான் உருவாகுது. இதுவே யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நினச்சிக்கிறான் மகாபாரதத்தின் ஒரு பகுதி கீதை. கிடையாது. கீதையிலிருந்து, கீதையை ஒரு கதை வடிவமாக உருவாக்கப்பட்டது மகாபாரதம். மகாபாரதம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். அந்த கீதையில் வர்றது எல்லாமே வரும். காம மகாசத்ரு வரும். காமத்தினால தான் பாண்டு காட்டுக்கு போகிறான். காமத்தினால தான் பீஷ்ம பிதாமகருடைய அப்பா மிகப்பெரிய தப்பு பண்ணுறாரு. அதனால தான் கடைசியில் அவ்வளோ துக்கம் வருது. காமத்தினால தான் துரியோதனன் திரௌபதி கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அதே காமத்தினால தான் ஜெயத்ரதன் தப்பாக நடந்துக்கிறான். இன்னொரு அரசன் கூட தப்பாக நடந்துக்குவான், அவன் பேர் தெரியல, வனவாசத்தில் இருக்கும்போது நடந்துக்குவான். ஸோ அப்போ அந்த காமத்துக்கான தண்டனை. ஸோ அதுதான் காம மகாசத்ருன்னு வரும். இதோடைய விஸ்தாரம், இது சாரம், விதை. இந்த விதையிலிருந்து வர மரங்களும் கிளைகளும் தான் அனைத்து மதங்களும் வேதங்களும். அப்போ அனைத்து மதத்தின் தாய், ஏன் உலகத்தின் தாயே கீதை தான். ஸோ அந்த கீதை தேசிய நூலாக ஆக்க போகிறாங்கன்னொன்னே அவ்வளோ எதிர்ப்பு. அதாவது குழந்தை, நீ அம்மாவே இல்லைன்னாலும் அம்மாவுக்கு நீங்கள் எல்லாம் குழந்தை தான் இல்லையா? ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், இறைவன் தந்தை ஞானத்தின் மூலமாக தான் குழந்தையை படைக்கிறார். அப்போ தாயாக இருக்கிறது இந்த கீதை. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற கீதையை சொல்லலை. இப்போ இறைவன் நேரடியாக கொடுக்குற கீதை இதோடைய நினைவாக அங்கே வெளிப்படுது கொஞ்சம், அவ்வளோதான். ஆனால் ஒரிஜினல் கீதை பகவானின் மகா வாக்கியம்னு வரும் பாருங்க, கீதையில் மட்டும்தான் அது வரும். ஒரு ஸ்லோகனுக்கும் பகவான் சொல்கிறார், பகவான் வாட்ச் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இறைவன் சொல்கிற வார்த்தை இப்போ தான் நடக்குது. என்ன சொல்கிறாரு? சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கமாக போகுது. சொர்க்கத்தில் இருந்தவங்களே மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்தில் நீங்கள் இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஞானத்தை இவ்வளோ நேரம் கேட்பீங்க. இல்லாட்டினா என்னடா என்னமோ வளர்றான், இதுக்கெலாம் ஆதாரமே கிடையாது, போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் இருக்கார், ஒரு கிறிஸ்டின் பிரதர். அவர் பார்த்திங்கன்னா கடந்த 1 மாதமாகவே எல்லா வீடியோக்கும் திட்டிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் குறிப்பாக இயேசு பற்றி நம்ம புகழ்ந்து தான் சொல்லலாம். அது புகழோன்னு கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. பட் இருந்தாலும் அது பல ஜென்மமாக அவர் கிறிஸ்தவ தர்மத்தில் இருப்பார். இருந்தாலும் சத்தியமாக அவர் தேவாத்மா. இல்லாட்டினா இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ இறைவன் கொடுக்குறாரு இந்த ஞானத்தை. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, சொர்க்கத்தில் சுகமாக இருந்தது காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நரகத்தில் முழுக்க முழுக்க அது தான் இருக்குது. ஸோ இப்போ சொர்க்கத்தில் இருக்கிற அதே குணாதிசயத்தை உங்களுடைய குணாதிசயமாக இப்போ மாற்றிட்டிங்கன்னா பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னது நடக்கும். ஆனால் அவர் 2000 வருஷம் முன்னாடி சொன்னார், அங்கே எங்கே பக்கத்தில் இருக்குது, கிடையாது, இப்போ தான் வருது. சரி, ஆக்சுவலாக பரலோகம் இங்கே இருக்குது, ராஜ்யம் சொர்க்கத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துன்னாங்களே அந்த மாதிரி. இயேசு வேறு, கிறிஸ்து வேறு. இயேசு தான் அந்த மனுஷன் சிலுவையில் அரைஞ்சாங்களே, அவர் உடம்புல வந்த பரிசுத்த ஆத்மா தான் கிறிஸ்து. இது அவங்களுக்கு தெரியல. ஸோ அது தப்பு இல்லை, ஏன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ இறைவன் சொல்லும்போது தான் இந்த விஷயம் தெரியுது. இப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது, இப்போ இருக்குது. ஸோ இதை நீங்கள் அழிக்கணும். எப்படி அழிக்கிறது?
இதில் சிக்காத இந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் தான் சாத்தான், ராவணன், மாயா இப்படின்லாம் சொல்கிறது. மற்றபடி 10 தலை தூக்கிட்டு அவனும் இல்லை. இந்த 5 விகாரங்கள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஸோ இதை தான் சாத்தான் அல்லது மாயான்னு சொல்கிறது. அவனுக்கு எல்லாருமே இப்போ அடிமையாக இருக்கிறோம். ஸோ இதுதான் உங்களுடைய எதிரி, அவனை வெல்லுங்க அப்படின்னு இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்காக போதிக்கப்பட்டது தான் கீதை. ராவணனை சாகடிக்க, மாயாவை சாகடிக்க, ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா? ஸோ இதுதான் கீதை. ஆனால் அது மனிதர்கள் இருந்ததுனால பாருங்கள், அதில் உண்மை இருந்தாலும் நிஜமாலே ஒரு மனுஷனை கொலை பண்ண சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தாயே தப்பு இருந்தால் குழந்தை என்ன ஆகும் இல்லை? தங்கத்திலே குறைய இருந்தால் அதனால் செய்கிற நகை குறையாதானே இருக்கும். அதுமாரி தங்கமாக இருக்கிற அந்த கீதையில் உள்ள இந்த குறை என்ன ஆகுது? எல்லா மதத்துலேயும் அப்படி வெளிப்படுது. அதில் ஒரு மதம் ரொம்ப ரொம்ப அப்பாவி மதம். உண்மையிலே கடவுள் கொலை தான் பண்ண சொன்னார் பிள்ளை இருக்குன்னு நினச்சிட்டு கொலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொலை பண்ணால் எவனாவது சொர்க்கத்துக்கு போக முடியுமா? கொலை பண்ணிவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு பாம்பு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த மாதிரி சகோதரர்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள், சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்கோ அந்த குணம் இப்போ இருந்தால் அங்கே போயிடலாம். ஏன் அப்படின்னா, ஆத்மா ஒரு உடலை எடுத்து இன்னொரு உடல், ஒரு உடலை விட்டுட்டு, அதாவது இறந்து இன்னொரு உடலை எடுக்கும்போது, குழந்தையாக பிறக்கும்போது, அதுக்கு முன் ஜென்மத்தில் என்ன குணம் மேலோங்கி இருந்துச்சோ அந்த குணத்தை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுதான் பாவ புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறது, குணங்களாக எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ நரகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முந்தைய தலைமுறையை விட, அதாவது நமக்கு முந்தைய தலைமுறையினர் அல்லது அதுக்கு முந்தைய ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 20 வயது பையனுடைய மனநிலையும் இந்த தலைமுறையில் 20 வயது மனநிலையும் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற 20 வயது மனநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். வெறும் காமம் இதே தான் சிந்தனையாக இருக்கும். அப்போ இருந்தவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அப்போ குழந்தை விவாகம் பண்ணாங்க, ஆனால் காமத்தில் விழலை. காமமே கதின்னு கிடக்கலை. அங்கே நிறைய குழந்தை பெற்றாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். எத்தனை குழந்தை பெற்றானோ அத்தனை தடவை தான் அவன் காமத்திலே விழுந்தான். ஆனால் இன்றைக்கி தினம் முழுக்க காமத்திலே சிந்தனை இருக்குது. அப்போ நாளுக்கு நாள் குணம் மோசமாகிட்டு இருக்குது. இல்லை இப்போலாம் 20 வயசு என்ன 10 வயசு குழந்தைக்கு எல்லாமே தெரியுது. ரொம்ப புத்தி கெட்டு போயிருக்கு. அது எப்படின்னா, முந்தைய ஜென்மத்திலேருந்து அது வருது, அந்த சூழ்நிலை வரும்போது டக்குன்னு அது வெளிப்பட ஆரம்பிக்குது, அவ்வளோதான். ஸோ அதுதான் முந்தைய பிறவிலேருந்து குணத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னோம். ஸோ அதே மாதிரி சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாதவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய புத்தியை நீ மாற்றிக்கிட்டேன்னா சொர்க்கத்தில் பிறப்ப அப்படின்னு சொல்கிறார். பிறப்ப நான் டவுட் இருக்குன்னா இறைவன் சொல்கிறார், நீ பிறந்த மீண்டும் பிறக்க போகிற, அவ்வளோதான். பல தடவை நீ சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைஞ்சு பல தடவை இழந்த, பல தடவை நான் உனக்கு இந்த ஞானத்தை போதிச்சு உன்னை இப்படி ஆக்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கீதையில் கூட பார்த்திங்கன்னா, நான் இதை ஏற்கனவே சூரியனுக்கு சொல்லியிருக்கிறேன், மனுவுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்போ ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்னென்னா, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க பேர் தான் சூரிய வம்சம், சந்திர வம்சம் சொல்லுவாங்க. ஸோ சூரிய வம்சத்தினருக்கு சொன்னன்றது அங்கே சூரியனுக்குன்னா நிஜமாலே சூரியனுக்கு சொல்லிட்டா இருப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்குறோம் பார்த்தீங்களா. இப்போ இறைவனுக்கு உடல் கிடையாது. இறைவனுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். நம்மளும் ஆத்மா, அவரும் ஆத்மா. நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும், இறைவன் செம்பு நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்ம தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம், பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றது கிடையாது. ஆனாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த ஞானம் சொல்லணும்னா அவருக்கு ஒரு உடல் வேணும். அதனால் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக தாத்தா உடலில் வர்றாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். வேதத்தில் பிராமணர்கள் அப்படின்னாலே அதுக்கு விளக்கம் என்ன இருக்குன்னா, பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு இருக்கும். உடனே நாஸ்திகர்கள்லாம் அதே போல் வாய் வழியாக பிறக்கும், இதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாத இருக்குது. அறிவுக்கு ஒவ்வாத இருக்குதுன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. ஸோ அதை ரகசியம் சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கணும். உடனே முட்டாள்தனம் டக்குன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ சிவனுக்கு வாய் கிடையாது, ஏன்னா உடலே கிடையாது. அப்போ ஒரு பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி வரவங்க இறைவனுடைய நேரடி குழந்தையாகிறாங்க. அவங்க தான் பிராமணர்கள். அவங்க தான் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறாங்க. ஸோ இதோடைய நினைவாக கலியுகத்து பிராமணர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மகிமை அவங்களுக்கு போச்சு. ஆனால் உண்மையான பிராமணர்கள் இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் தான். இந்த ஞானத்தை கொஞ்சம் நிச்சய புத்தியோடு கேட்டாலும் நீங்களே இந்த செகண்ட் பிராமணர் தான். ஸோ பிராமணர்கள் இறைவன்கிட்டே ஞானத்தை கேட்டு தேவதையாக ஆகிறாங்க.
சொர்க்கத்தில் தேவதை தான், அங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த மதமும் இருக்காது. ஸோ நரகத்தில் வரும்போது தான் அந்த தேவதைகள் தங்களை இந்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பேர் இருக்கும். இப்போ இந்துஸ்தானில் இருக்கிறவங்க இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையிலே மதமே கிடையாது. மதம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இப்போ தான் இறைவன் சொல்கிறார், ஆதி சனாதன தேவி, அதாவது தேவதைகளை உருவாக்கிய தர்மம், அது தேவதைகள் வாழ்ந்த தர்மம். அப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் கேட்குறாரு, இப்போ கிறிஸ்துவ நீ கும்பிட்டன்னா கிறிஸ்தவர்கள்னு பேர் இல்லையா, கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவங்கன்னு அர்த்தம். அப்போ புத்தரை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் புத்த தர்மத்தை சார்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இந்துக்கள் தேவதைகளை கும்பிட்றாங்க. அப்போ நீ தேவதை தர்மத்தை சார்ந்தவன் தானே, நீ எப்படி இந்து தர்மத்தை சார்ந்தவனாக இருக்க முடியும் அப்படின்னு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் ஒரிஜினல் பேர். ஸோ ஏன் அவங்க வந்து இந்துன்னு சொல்லிட்டாங்க, தேவதைன்னு சொல்லலை அப்படின்னா, நரகத்தில் வரும்போது அவங்க உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது உடல்ன்ற உணர்வே இருக்காது. நான் உடலில் இருக்கிற ஆத்மா, அழிவற்ற ஆத்மா, எதிர இருக்கிறவங்களும் ஆத்மா. அதனால தான் அவங்களுக்குள்ள காமம் எதுவுமே இருக்காது. அதனால தான் அவங்க சுகமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஆத்மா உணர்வில் இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், எது நினச்சாலும் நடக்கும், பயங்கர ஆனந்தம் இருக்கும். ஸோ தங்கம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஏன்னா நம்மளுடைய குணம் நல்லா இருக்கும்போது எல்லாருடைய குணமும் நல்லாயிருக்கும். இயற்கையோடைய குணமும் விலங்குகளுடைய குணமும். நமக்குள்ள காமம் வரும்போது தான் விலங்குகளும் காமத்தில் விழும். நம்ம சுவைக்கு அடிமையாகும்போது தான் அது இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே நம்ம தான் கெடுக்கிறது உலகத்தையே. ஸோ அப்போ தான் துக்கம் வருது. அப்போ பாருங்கள், இப்போ பிராமணராக இருக்கிற நாம தான் தேவதையாகிறோம். இப்போ பிராமணராகி இறைவன் கொடுக்குற ஞானத்தை எடுக்கிறோம். அந்த ஞானம் என்னென்னா, நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, மீண்டும் தேவதை ஆகணும் அப்படின்னா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மானு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணிகிட்டே இருங்கன்ற. நினைக்க அந்த இடம் துடிக்கும். என்ன ஆகுனா, இறைவன்கிட்ட வந்து சக்தி வரும். வர அந்த காமம் கோபம் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சுத்தமாக போயிடும். ஸோ உலகம் எந்த நேரம் வேணாலும் அழியும். ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் தான் இருக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை எரிச்சிட்டிங்களோ, அதாவது இந்த காமம் கோபம் இந்த மாதிரி குணத்தை எரிச்சிட்டிங்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆனால் துல்லியமாக இந்த நேரம் தான் உலகம் அழிவுன்னு சொல்ல மாட்டார். இதுதான் பைபிளில் பார்த்தீங்கன்னா, திருடன் போல் இறைவன் வருவார் அப்படின்னு அர்த்தம். திடீர்னு வருவார், திடீர்னு கூட்டு போவார்னா என்ன அர்த்தம்? மரணம். உடலுக்கு தான் மரணம் இல்லையா? ஆத்மா டக்குன்னு மேலே போயிட்டு அது சக்திக்கு ஏற்ப நல்ல சக்தி எடுத்துருச்சுன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வரும், இல்லை லேட்டாக வரும். சக்தியை எடுக்கலைன்னா நரகத்தில் தான் பிறவியே எடுக்கும். சரி, இப்போ எப்படி சக்தி எடுக்கிறதுனா, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பாக நினைக்கணும். அன்பாக நினைக்கணும்னா அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் சொல்கிறது தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக அது போதிக்கப்படுது. ஏன்னா இது நடத்துறது இறைவன், ஒரு பைசா ஃபீஸ் கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் இருக்குது. ஆனால் தெரியாது, சிம்பிளாக இருக்கும். கூடவே நீங்கள் இன்டர்நெட்டில் கூட யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அல்லது இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். ஸோ அவசியம் அதை பாருங்கள், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெய்லியும் அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறோம். +91 98 946 71743. கூடவே ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரியும் அனுப்புகிறோம் உங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு. சரி, இப்போ நரகத்தில் தான் துக்கம் வருது. அப்போ தான் மதங்கள்லாம் உருவாகுது. கோயில் கட்டுறான், மசூதி கட்டுறான், எல்லாமே கட்டுறான். ஆனாலும் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து துக்கத்துக்கு காரணம் நீ உடம்புன்னு நினச்சது தான். உடல் நினச்சா தான் உனக்கு காமம் வருது, கோபம் வருது, பற்று வருது. சொர்க்கத்தில் நீ உடல்னே நினைக்க மாட்டேன், ஆத்மான்ற உணர்வில் இருப்ப. காருக்குள்ளே டிரைவர் எப்படி இருக்கிறார்? காரு நான் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும், காரை இயக்கிறவன் தான் நான். அதேமாரி நீங்கள் இந்த உடல் நான் கிடையாது, இந்த உடலை இயக்கிற டிரைவர் ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் சொர்க்கத்தில் இருந்தீங்க. அதனால தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா வெளி உலகமும் பஞ்சதத்துவம், இதுவும் பஞ்சதத்துவம் தான். இந்த பஞ்சதத்துவத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பஞ்சதத்துவம் நீங்கள் சொல்கிறத கேட்கும். அதனால தான் அங்கே நீங்கள் மழை பெய்யணும் நின்று நிற்கும், எது நினச்சாலும் நடக்கும். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோ கள்ளங்கபடமற்றவராக இருப்பாங்க. ஸோ கள்ளங்கபடமற்றவராக இருந்தால் அந்த சக்தி கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கும் சாது சன்னியாசிகள்லாம் தூய்மை, அதாவது பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறாங்க. காமத்தை ஃபுல்லாக நீக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சக்தி அடைய முடியும்னு அவங்களுக்கு தெரியுது.
அங்கே இயற்கையாகவே அந்த சக்தி இருந்துச்சு. காரணம் இயற்கையாகவே காமம்னா என்னன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி உலகம், அந்த உலகத்துக்கு இறைவன் அழைச்சிட்டு போகிறார். இறைவன் கொடுக்குற ஞானம் தான் நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகுது. இப்போ இந்த ஞானத்தை எடுத்தவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க, இந்த ஞானத்தை எடுக்காதவங்க நரகத்தில் தான் பிறவி எடுப்பாங்க. இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டாங்கன்னா பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். திரும்ப மேலே யாரும் இறைவன்கிட்ட போகவே முடியாது இல்லையா? கிருஷ்ணரும் மேலே போகலை, ராமரும் மேலே போகலை, இயேசு கிறிஸ்துவும் மேலே போகலை. எல்லாம் மறுபிறவியில் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். சரி, இப்போ இங்கே வந்து மதங்கள் வேதங்கள் எதுவுமே இருக்காது. இப்போ இறைவன் கொடுத்த அந்த ஞானம் குணங்களாக மாறி இருக்குது பாருங்கள். தெய்வீக குணங்கள், அன்பு, அமைதி, இதுதான் இருக்கும் உங்கள் பார்வையில். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. நான் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் இருந்தாலே அந்த அன்பு தானாகவே நீங்கள் உணர முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உணர முடியும். ஏன்னா இந்த வைப்ரேஷன் பரவும். ஸோ அப்படி இருக்கும் உலகம், சொர்க்கம். அப்போ நரகத்தில் துக்கம் வரும்போது தான் மதங்கள் உருவாகுது இல்லையா? இப்போ அதிசயம் பாருங்கள், சொர்க்கத்தில் இருக்கிறவங்களும் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும் மறுபிறவி எடுத்து. நரகத்தில் ஃபஸ்ட்டு பிறவி அது வரைக்கும் நரகத்தில் இருக்கிறவங்க மேலே தான் இருப்பாங்க. இந்த பூமி நரகம் ஆகிற வரைக்கும் மேலே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தண்டனை. ஏன்னா சொர்க்கத்தையே அனுபவிக்கலையே. ஸோ நரகம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நரகத்தில் தான் மதங்கள் தோன்றுது இல்லையா? கிறிஸ்தவ மதம், புத்த மதம், நிறைய மதம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, எஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சாதாரண மனுஷன். அவர் உடம்புல 30 வயசில் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா பிரவேசிக்குது. அதுதான் கிறிஸ்த ஆத்மா. அவங்க வந்து பரிசுத்த ஆவி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பரிசுத்த ஆத்மா தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா டைரெக்டாக சிவன் கிட்ட இருந்து வரும். ஸோ இறைவனுடைய பேர் தான் சிவன். அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர் சொல்கிறாங்க, அல்லான்னு முஸ்லீம் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் அங்கேயே இருக்கும் அது வரைக்கும். ஸோ இங்கே டக்குன்னு அப்படியே பிரவேசிக்கும், பேய் பிரவேசிக்கும் இல்லையா? அது மாதிரி பேய் வந்து ஏற்கனவே ஒரு உடலை விட்டுட்டு அலையிறதுனால அது அசுத்த ஆத்மான்னு சொல்கிறோம், பேயின்னு சொல்கிறோம். பரிசுத்தமான ஆத்மானா ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருந்து வருது. அதுக்கு தனிப்பட்ட இந்த காமம் கோபம் எதுவுமே கிடையாது. மனித உடலில் வந்து தான் கெட்டு போகும் இல்லையா? அது கெட்டு போகாது, ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது வரைக்கும் பிறவி எடுக்காமல் மேலே இருக்கும். அப்படி வந்து இயேசு மூலமாக சில ஞானத்தை சொல்லுது. அதே மாதிரி பல வருடங்கள் கழித்து நபி மூலமாக ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா, அதுவும் பரிசுத்த ஆத்மா தான், வந்து ஞானத்தை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஞானத்தை சொன்னது வந்து சொன்ன மாதிரி பரிசுத்த ஆத்மாக்கள். ஆனால் இயேசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இயேசு இறந்த பிறகு அப்போ இயேசு உடம்புல இயேசுடைய ஆத்மாவும் இருக்கும், கிறிஸ்துவோடைய ஆத்மாவும் இருக்கும். ஸோ ரெண்டும் ஞானத்தை சொல்லி இறந்த பிறகு என்ன ஆகுனா, அதில் என்னென்னா கிறிஸ்து ஆத்மா எப்பவுமே இருக்காது. அந்த ஞானத்தை சொல்லும்போது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு இயேசு அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி சம்பவத்துலலாம் கிறிஸ்து ஆத்மா இருக்காது. ஏன்னா பரிசுத்தமான ஆத்மா ஒருத்தர் உடலில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே ஆழ்ந்த அமைதியில் தானாகவே மூழ்கிடுவாங்க. கொலை பண்ணணும்னு வந்தால் கூட அதை மறந்தே போயிடுவாங்க. ஸோ பரிசுத்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கும். நம்மளுமே முதல்ல வரும்போது அந்த சக்தி இருந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு அதை விட அதிக சக்தி இருந்துச்சு. ஏன்னா சொர்க்கத்தில் வந்தோம் நம்ம இல்லையா? சரி, அப்போ இதே மாதிரி தான். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, அதாவது குறிப்பாக கிறிஸ்து, இயேசு வந்து ஏற்கனவே இருந்தார், அது கிளியராக தெரியுது. கிறிஸ்து வந்து ஞானத்தை சொல்லுது பார்த்தீங்களா? அந்த ஞானத்தை சொல்லும்போது கிறிஸ்தவர்களே கிடையாது பூமியில். அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மா வரும்பொழுது அந்த ஞானத்தை படிக்கும்போது அதுக்கு பிடிச்சிடும். அப்படி தான் மதங்கள் உருவாகும். அது உருவாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், பல 100 வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆட்சி பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் உலகத்தையே பிடிச்சது நமக்கு தெரியும். சரி, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதமும், இஸ்லாம், முஸ்லீம் மதம் எல்லாமே இதே மாதிரி தான் நடக்கும். எல்லா மதமும் ஒரு பரிசுத்த ஆத்மா தான் வந்து ஞானத்தை கொடுத்து ஒரு மதத்தை உருவாக்கும். ஸோ அது பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அந்த ஆத்மா மூலமாக இந்த ஞானம் வெளிப்படும். இப்போ சாமி வந்து ஆடுறாங்க, அப்படியே கரெக்டாக ஏற்கனவே பிளான் பண்ணி பேசுகிறாங்க கிடையாது. அது நம்ம புத்திக்கே எட்டாத ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஞானம் வெளிப்படும். பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு மூலமாக இந்த ஞானம் கிறிஸ்து ஆத்மா சொல்லுது. அதேமாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நபி மூலமாக ஜிப்ரேல் ஆத்மா சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். அது என்ன காப்பி அடித்தா சொல்லிச்சு கிடையாது இல்லையா? இதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனால் எல்லாமே கீதையிலிருந்து தான் வருதுன்றது, கீதையை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கீதை புரியும். கீதை புரிஞ்சாலே எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம 3 மதத்தை பற்றியும் நம்மளால் பேச முடியுது. மற்ற யாராலையும் அது பேசவும் முடியாது. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்க அவங்கள தப்பு சொல்லுவாங்க, நீ மட்டும் யோக்கியமா, மொத்தத்தில் என்ன நானும் திடன் நீயும் திடன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா 2 பேருக்குமே தெரியாது, அர்த்தம் தெரியாது.
ஸோ இறைவன் இப்போ சொல்லும்போது தான் தெரியுது. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் மேலேருந்து ஆத்மாவே கீழே வரும். நபிக்கு அப்புறம் தான் முஸ்லீம் ஆத்மாவே மேலேருந்து கீழே வரும். இப்போ இதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த உலகம் நாளுக்கு நாள் மோசமாக தான் ஆகிட்டு இருக்குதுன்றது எல்லா மதத்துக்கும் தெரிஞ்சது, கண் கூட தெரிஞ்ச உண்மை. எல்லா கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க, நாளுக்கு நாள் உலகம் மோசமாக தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்து மூலமாக ஞானம் கொடுக்குற வரைக்கும் ஆத்மா நிம்மதியாக மேலே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கீழே வருது. ஸோ பூமியில் பிறவி எடுக்குது. பிறவி எடுத்து மறுபிறவி எடுக்கிறதுக்கு அதோடைய குணங்கள் குறைய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வரும்போது குணங்கள் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. தேவதைகளுக்கு 2000 வருஷம் நல்லா இருக்கும். மற்ற தர்மத்தாத்மா அதோடைய ஆயுள் எவ்வளவோ, இப்போ நமக்கு தேவதை ஆத்மானா 5000 வருஷம் ஆயுள், அதாவது 5000 வருஷம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் சுற்றுறோம். அப்போ பாதி சொர்க்கம் பாதி நரகம். இப்போ கிறிஸ்து ஆத்மானா அதோடைய ஆயுளே சராசரியாக 2000 வருஷம் தான். அப்போ 1000 வருஷம் சொர்க்கம், 1000 வருஷம் நரகம். ஸோ அது பைபிளே வெளிப்பட்டிருக்கும், 1000 வருஷம் சொர்க்கம் அப்படின்ட்டு. சரி, ஆனால் அது உண்மையிலே சொர்க்கம் இல்லை, சொர்க்கம் மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகும். ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்க்காதவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இளையராஜா மியூசிக்கே கேட்காதவங்களுக்கு இப்போ இருக்கிற மியூசிக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கேட்டவங்களுக்கு அந்த மாதிரி தான். சரி, அப்போ பாருங்கள், பைபிளோட ஞானத்தை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த ஆத்மா மேல்நிலையை அடையலை, கீழ்நிலையை தான் அடைஞ்சிட்டு இருக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஞானத்தினால எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அது அவங்களுடைய ஞானன்றதுனால பிடிக்கும் போகும், அவ்வளோதான். இயேசு உட்பட எல்லாருமே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ சரி, ஸோ இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். முஸ்லீம் மதத்துக்கும் பொருந்தும், இந்து மதத்துக்கும் பொருந்தும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இந்து மதத்தில் பக்தி மார்க்கத்தின் பகவத்கீதை படித்தும் எல்லாம் இறங்கிட்டு தானே இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இறைவன் கொடுக்குறாரு பாருங்க ஞானம். இந்த ஞானத்தை கேட்கும்போது தான் எல்லாம் சல்லுன்னு ஏறுறாங்க. ஸோ இப்போ இது நான் ரவுண்டாக வரைஞ்சிருக்கிறேன். இதை ஒரு படிக்கட்டாக நினச்சிக்கோங்களாம். இப்படி வச்சுக்கோங்க, மேலே படிக்கட்டு அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. ஐயப்பன் படிக்கட்டு, 18 படிக்கட்டு இல்லையா? இப்போ மேலேருந்து, அதாவது சொர்க்கம், இது 4 யுகங்களாக பிரிக்கலாம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்ட்டு. ஸோ சத்தியுகத்தில் இருக்கும்போது ஆத்மா ஃபுல் பவரில் இருக்கும். திரேதாயுகத்துக்கு கொஞ்சம் குறையும், துவாபரயுகத்துக்கு இன்னும் குறையும், கலியுகத்துக்கு சுத்தமாக இறங்கிடுச்சு. இப்போ இறைவனுடைய ஞானத்தை இந்த கலியுக ரீதியில் எடுத்து ஒரேடே டக்குன்னு மேலே போயிடுது. அந்த அதிசயம் இந்த 100 வருஷத்துலேயே நடக்குது. இறைவனுடைய ஞானத்தினால மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்குது. ஸோ அதனால தான் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஏன்னா அவர் மட்டும்தான் முன்னேற்றுறார், மற்றவங்கெல்லாம் கீழே தான் எடுத்துகிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்களா, என்ன தான் நல்ல மதமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த மதம் தப்புன்னு சொல்லி ஒரு புது மதம் வருதுன்னா அந்த நேரம் குழப்பம் வராட்டினாலும் பின்னாடி வரும்ல. அதனால தான் இப்போ அடிச்சிக்கிறாங்க. ஏன்னா 1 2 ஆயிடுச்சுனாலே பிரச்சனை தான். 2 3வது 4வது 10வது 20வது 1000 ஆகுது, லட்சம் ஆகுது. ஆளுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு இப்போ இல்லையா? அதனால் குழப்பம்தான் வருது. இப்போ இறைவன் கொடுக்குறாரு ஒரே வழி, அந்த வழி மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிற வழி. மற்ற மதங்கள் எல்லாம் சொர்க்கத்துலேருந்து உங்களை எட்ட துரத்துற வழி தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மதங்களும் இறைவன்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகுது இல்லை, இறைவன்கிட்ட இருந்து ஞானத்தை எடுத்து எட்ட பாயுது. அது இறைவனை விட்டு எட்ட போகுது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சு டக்குன்னு இறைவன்கிட்ட நம்ம வரணும், அதில் தான் கவனம் கொடுக்கணும். சரி, இது ஓகே. இப்போ இயேசுவுக்கும் நபிக்கும் ஏன் அவ்வளோ மகிமை? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு மகிமை இருக்குதுன்னா காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆஃபீஸ்லையுமே கூட ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வருது, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, காசு கொடுத்து போயிட்டான் அல்லது சிரிச்சு மயக்கிட்டா அப்படி இப்படின்னுவாங்க. அந்த ஆத்மாவுக்கு அதுதான் முதல் பிறவியாக இருக்கும். அல்லது ஏதோ ஒரு முந்தைய ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், அதனால் அது அடையும். இப்போதைக்கு உங்களுக்கு அநியாயம் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆத்மா தகுதி உடையதாக தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாலே யாரை பார்த்தோம் நம்ம வயிறு எறிய மாட்டோம். அடுத்தது, அப்போ இன்றைக்கி இயேசு உண்மையிலே எதுவுமே பண்ணல, நபியும் எதுவும் பண்ணல. அவங்க உடம்புல வேற ஒரு ஆத்மா தான் பேசிச்சு. ஆனால் மகிமையெல்லாம் அநியாயத்துக்கு இயேசுக்கும் நபிக்கும் போகுது. சரி, அவங்க வாய் வழியாக கொடுத்த ஞானத்தினால தானே போகுதுன்னா சத்தியமாக அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ஞானத்தினால அவங்க ஒன்றும் ஏறலை, இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எல்லா மதத்திலும் விபச்சாரம் வந்துச்சு, எல்லா மத தலைவர்களும் விபச்சாரத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இறைவன் தான் ஏற்றுறார். சரி, ஓகே, இறைவனுக்கு மகிமை. இயேசு நபிக்கெல்லாம் ஏன் மகிமை? இந்து மதத்தில் 33 கோடி தேவதைகளுக்கு மகிமை. ஏன்? 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஆனால் அத்தனை பேருக்கும் மகிமை இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான். ஏன்னா 33 கோடி பேருக்கு கோயில் இருக்குது கிடையாது இல்லையா? கொஞ்சம் பேர் தான் இருக்கும், ஒரு சில ஆயிரங்கள் இருக்கும், மேபி ஒரு 16,000 இருக்கலாம், அல்லது வெறும் 108 கூட இருக்கலாம். சரி, அப்போ ஏன் இந்த தேவதைகளுக்கு இவ்வளோ மகிமை அப்படின்னா,
இந்த சங்கம யுகம் இந்த 100 வருஷத்தில் நடக்கிறதுடைய நினைவாக தான் எல்லா பண்டிகையும் கொண்டாடப்படுது. உதாரணத்துக்கு பாருங்கள், பிரம்மா உடலில் வந்து இறைவன் ஞானத்தை கொடுக்குற பிரம்மா வந்து ஒரு வயோதிக தாத்தாவுக்கு இறைவன் வைக்கிற பேர் தான். அப்போ அவர் மூலமாக இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தான்னு வைக்கிறாங்க. அவர் ஒரு பரிசை கொடுக்குறாருன்னு காட்டுறாங்க. சொர்க்கத்தையே பரிசாக சிவன் கொடுக்குறாரு. இப்போ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நாம பிராமணர்கள். அப்போ நமக்கு வந்து பிரம்மா அப்பா ஆகிறார், சிவனும் அப்பா, அல்லது பிரம்மாவுக்கே சிவன் அப்பா. அப்போ அந்த அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா சிவன் நமக்கு தாத்தா ஆகிறார். ஸோ அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தாவும் இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை தலைகீழே கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இதே தான் இந்து மதத்தில் கல்ப விருட்ச மரம்ன்றோம். இது உண்மையில் ஆத்மாக்களின் மரம். அதனால தான் அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீயில் சீரியல் பல்பு போட்டிருப்பாங்க. அது ஆத்மா நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுடைய நினைவு. ஸோ எல்லாமே இந்த கடைசி 100 வருஷம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை வச்சு தான். அதே மாதிரி அந்த மகிமை. அப்போ ஒரு சில தேவதைகளுக்கு திருப்பதியில் மட்டும் அவ்வளோ கூட்டம், ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் மட்டும் அவ்வளோ சுத்தம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு சுத்தமாக இப்போ ஏதோ ஒரு பிராமண ஆத்மா இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு விழுந்து விழுந்து நிறைய சேவை செஞ்சுருக்குது. நிறைய ஆத்மாவுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக யார் ஆக்குனாங்களோ அவங்களுடைய கோயில் தான் அவ்வளோ மகிமையாக இருக்குது. அப்போ திருப்பதி பெருமாள் கோயிலில் எந்த நேரமும் கூட்டம்னா அந்த அளவுக்கு இடைவிடாமல் சேவை செஞ்சுருக்குது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய நினைவாக அந்த கோயில் உருவாக்கப்படுது. இப்போ யார் இந்த இயேசு நபி? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரான் வர்றதுக்கு முன்னாடியே நபி இருக்கிறார், பைபிள் வர்றதுக்கு முன்னாடியே இயேசு இருக்கிறார். அப்படின்னா அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? சத்தியமாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் கிடையாது, முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் கிடையாது, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க. ஏன்னா இந்த ஞானமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? பட் இருந்தாலும் மறுபிரிவு எடுத்து அது கீழான நிலை அடையுது, அதனால் துக்கத்தை அனுபவிக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, துக்கத்தை வந்து பாவம் செஞ்சுருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அதனால தான் கிறிஸ்து ஆத்மா இருக்கும்போது இயேசுவை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து ஆத்மா என்ன பாவம் பண்ணிச்சா அது அடி வாங்குறதுக்கு இல்லையா? அது இருக்கும்போது அடிக்க மாட்டாங்க, அது போனதுக்கப்புறம் தான் அடியெல்லாம் விழுந்திருக்கும். அப்போ இயேசு ஆத்மா பாவம் பண்ணிடுது. அப்போ பாவம் இங்கேயே ஆரம்பத்திலே பண்ணுதுன்னா, கிறிஸ்தவ ஆத்மா முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதெல்லாம் பாவம் பண்ணது அவ்வளோ கள்ளங்கபடமற்றதாக இருக்கும். அப்போ அவ்வளோ துக்கம் அனுபவிக்கிற அளவுக்கு என்ன பாவம் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக தேவதை ஆத்மாவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ராஜாவாக இருந்திருக்கும், அல்லது சொர்க்கத்தில் வேலைக்காரனாக இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் குறிப்பாக ராஜாவாக இருந்து சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டோம். ஆனால் நரகத்திலே ராஜாவாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நிறையா பாவம் பண்ணுவோம் இல்லையா? இந்த நாட்டை பிடிக்கிறது, அந்த நாட்டை பிடிக்கிறது, இந்த ராணியை கல்யாணம் பண்ணுறது, அந்த ராணியை கல்யாணம் பண்ணுறது, கடத்திட்டு வர்றது, எல்லாமே பண்ணும். ஸோ அதுக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளவு மகிமை இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த நேரம் இயேசு உடலில் கிறிஸ்து கொடுத்த ஞானம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அப்படி அதுதான் காரணம்னா கிறிஸ்துவுக்கு இல்லை மகிமை இருக்கும். கிறிஸ்துவுக்கு எந்த மகிமையும் இல்லை. ஜிப்ரேல் யாராவது ஒரு ஆளை நீங்கள் ஜிப்ரேலை கண்ணாப்பின்னு திட்டுங்களா? அல்லான்னு சொன்னால் கூட ஏதோ கொஞ்சமாவது கோபம் வரும். ஜிப்ரேல்னா எதுவுமே தன்னை சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தேவ தூதன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போ உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய தந்தைன்னா அது ஜிப்ரேல் தான், நபியே கிடையாது. அதேமாரி கிறிஸ்தவர்களுடைய தந்தைனா கிறிஸ்து தான், அது பேரே கிறிஸ்தவர்கள் தான் வருது இல்லையா? அப்போ ஆனால் மகிமையெல்லாம் ஏன் இயேசுக்கு இருக்குன்னா, அப்போ கொடுத்த மகிமை இல்லை, அந்த அது வந்து தேவதையாக இருந்த ஆத்மா தான். ஸோ அந்த தேவதையாக இருந்த ஆத்மா கடைசி நேரத்தில் இந்த சங்கம யுகத்தில் இந்த ஞானத்தை கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறதுக்கு அது பொறுப்பாக இருக்கும். எல்லாருக்கும் சொல்லும், கிறிஸ்தவர்களை மெயினாக மாற்றுறதுக்கு அதுதான் விழுந்து விழுந்து சேவை பண்ணும். ஸோ அதே ஆத்மா அடுத்த கல்பத்தில் வரும்போது இயேசுவாக பிறக்குது. ஸோ ஒரு சில விஷயங்களை அனுபவிக்குது. பட் ஆனால் மகிமை வந்து இப்போ நடக்கிற விஷயம், இறைவனுடைய உண்மையான செய்தியை சொன்னதுக்காக வர மகிமை, அதை வந்து இயேசு சொல்லும். கிறிஸ்துவும் சொல்லியிருக்கலாம், பட் முக்கியமாக இயேசு சொல்லும், இயேசு ஆத்மா சொல்லும். அதனால தான் அவ்வளோ மகிமை. அதேமாதிரி நபி ஆத்மா முஸ்லீம்களுக்கு இல்லையா? இப்போ முஸ்லீம்கள் நாட்டிலையும் ஞானம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அங்கே அந்த ஆத்மா இருக்கும். சாதாரணமாக ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு பேக்காண்டியாட்டம் இருக்கும், ஒரு சிஸ்டராக இருந்து ஞானத்தை கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா ஆத்மா வந்து ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க, ஆனால் மனிதர்களாக தான் பிறப்பாங்க. ஸோ அப்படி முஸ்லீம்களுக்கு யார் இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கறதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நபி. அப்போ பாருங்கள், அவங்க கண்டிப்பாக தேவாத்மாவாக இருந்தவங்க தான். இங்கே வரும்போது அந்த தேவதை தர்மம் தான் இந்து தர்மமாகுது. அப்புறம் அடுத்த தர்மம் வரும்போது தான் அடுத்த மதத்துக்கு என்ட்ராகுது இல்லையா? ஏன்னா அவங்க உடம்புலே கிறிஸ்து ஆத்மா வந்து ஞானத்தை சொல்லுது அப்படின்னும்போது அதோடைய பிரபாவம் அதுக்கு வரும் இல்லை முதல்ல. ஸோ அதுக்கு அடுத்தது பிறவியில் வந்து அது கிறிஸ்தவ குடும்பத்திலே கூட பிறந்திருக்கலாம். ஸோ அதேமாரி முஸ்லீம் நபி ஆத்மாவும் முஸ்லீம் குடும்பத்திலே கூட பிறந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் அந்த ஆத்மாவுக்கு டக்குன்னு இந்த ஞானம் புரிஞ்சிடும்,
பயங்கரமாக சேவை பண்ணும். அதனால தான் மகிமை. ஸோ மகிமை ஒன்று இறைவனுக்கு, இன்னொன்று இறைவனுடைய நேரடி குழந்தைக்கு, மற்ற யாருக்குமே கிடையாது. அப்போ பாருங்க, தேவதையாக இருந்துச்சு அந்த ஆத்மாக்கள், இங்கே இந்துவாக இருக்குது, அடுத்தது வேறு மதத்துக்கு போயிடுது, இப்போ பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பிராமணர் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? பிராமணர்னாலே தேவதை ஆகுறவங்க இந்து ஆகுறவங்க தான். அப்போ இந்து பிராமணர், ஆனால் உண்மையான இந்து மதத்துடைய பிராமணர், அதாவது இறைவனிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறவங்க. அப்போ நபி, இயேசு, புத்தர் எல்லாருமே பிராமணர்கள் தான். ஸோ இது தெரியாமல் இவங்க என்ன காமெடி பண்ணுறோம், ஐயோ இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது, நாங்கள் மதம் மாற போகிறோம், அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, பிராமணனை கும்பிட போகிறீங்க, இங்கே கடவுளை கும்பிடுங்கன்னா போய் பிராமணனை கும்பிட போகிறீங்க. எப்படியா இருந்தாலும் மகிமை சுற்றி 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 நமக்கு தான் வருது. ஏன்னா இறைவனை நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுனால. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பயங்கர குஷியான செய்தி. இந்த விஷயத்தில் நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா எதுக்குமே நம்ம அடிச்சிக்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், பேசுறது கடவுள்ன்ற விஷயம் புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் அப்படியே டாய் வாய் கத்தி இருந்தால் குத்திடுவார் போல இருக்குது, அப்படி தான் பேசவே ஆரம்பிப்பார். இயேசுதாண்டா கடவுள், இயேசுதாண்டா வழி. அதெல்லாம் சரிண்ணா, நீங்கள் ஏன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, இந்த வழியை தானே இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, நாங்கள் எவ்வளோ அன்பாக மரியாதையாக பேசுகிறோம், எங்கள் ஞானத்தில் இருக்கிற ஒருத்தராவது திட்டுறாங்களா பார்த்தீங்களா? அப்போ சொல்லுங்கள், கடவுள் கொடுக்குற ஞானத்தில் கடவுளுடைய ஞானத்தை கேட்டு வளர்றது நாங்களா நீங்களா? புரிஞ்சுக்கோங்க இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக தேவாத்மா தான், அதனால தான் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, இந்த ஞானத்தை கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ லேட் ஆக நமக்கு தான் கஷ்டம். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரணும், பாதி படத்தில் என்ன பிரயோஜனம் இல்லையா? சரி, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.